பார்த்து இப்படி இப்படி என்று சொல்லுகின்றார்கள். ஹதீஸில் வருகிறது, நபி என்றும் செய்யாத காரியம் வானத்தை பார்த்து இப்படி இப்படி என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள். யா ரசூலுல்லாஹ் மா தஸ்னவு ஹாதா, இது போன்று உங்களுக்கு இதற்கு முன்னால் நாங்கள் பார்த்ததே இல்லையே, வானத்தை பார்த்து இப்படி என்று சொல்லுகின்றீர்களே, யா ரசூலுல்லாஹ் என்ன நடந்தது? தோ கஸ்வயே மோத்தாவில் மரணித்த ஜாஃபர் பின் அபி தாலிப், ஜாஃபரே தையார் ஷஹீதாக மரணித்தார்களே, தோ இப்பொழுதுதான் மலக்குமார்களோடு கடந்து சென்றார்கள். அவர்களை பார்த்தவுடன் அவர்கள் எனக்கு சலாம் சொன்னார்கள். ஃபஸல்லம அலைய ஃபஸல்லம்து அலைஹி, எனக்கு சலாம் சொன்னவுடன் நான் பதில் சொன்னேன். யோசி பாருங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் சஹாபி, பெருமானார் நபி, இவர்கள் வாழ்ந்து கொண்டு வானத்தில் போகின்றார்கள், சலாம் சொல்லுகின்றார்கள். பெருமானார் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கௌசுல் ஆலம் எங்கே மரணித்து போனார்கள்? அவர்களுடைய ஹயாத் எங்கே இருக்கிறது? ஹதீஸில் வருகின்ற செய்தியை சொல்லுகின்றேன். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். எனவே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈமான், அவுலியாக்களை நாம் நம்புகின்றோமே, அவர்களை மதிக்கின்றோமே, இது சாதாரண விஷயம் கிடையாது. எங்கேயோ கபரிலே அடங்கி இருக்கக்கூடியவர்கள் அவுலியாக்கள் நினைக்காதீர்கள். அவர்கள் இருக்கின்ற எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர் முடிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், மதீனாவுக்கு நெருக்கமாகி விட்டார்கள். இப்பொழுது சொல்லுகின்றார்கள், புகாரி போன்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, இன்னபில் மதீனத்தி அக்வாமன், ஓ போராளிகளே நீங்கள் எல்லாம் வந்து விட்டீர்கள். போரில் கலந்து கொள்ளாதவர்கள் மதீனாவில் சில பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் கால் ஊனமாக இருக்கலாம், கை ஊனமாக, கண் பார்வையற்று இருக்கலாம், போருக்கு அவர்கள் வரவில்லை, ஆனால் மதீனாவில் தான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் புகாரில் வருகிறது. ஆனால் இந்த நபர்கள் இருக்கிறார்களே, நீங்கள் இவர்களை வீட்டிலே முடங்கியவர்கள் நினைக்காதீர்கள். மசிரத்தும் மசீரன் வலா கதாத்தும் வாதியன் இல்லா கானுமாக்கும், நீங்கள் போர்க்களத்திற்கு எங்கெல்லாம் போனீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் இருந்தீர்களோ, எங்கெல்லாம் சாப்பிட்டீர்களோ, எங்கெல்லாம் தங்கினீர்களோ, அந்த அனைத்து இடத்திலும் இங்கே மதீனாவிலிருந்து வெளியே வராதவர்களும் கூட இருந்தார்கள் என்றார்கள் பெருமானார். இல்லா கானுமாக்கும், உங்களுடன் தான் இருந்தார்கள். நாம் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். முரீதாக இருக்கக்கூடியவர் கௌசுல் ஆலம் என்னோடு இருக்கிறார்கள், காஜா நாயகம் என்னோடு இருக்கிறார்கள், எந்த சில்சிலாவோடு நான் தொடர்பு வைத்திருக்கிறேனோ அப்படிப்பட்ட எல்லா ஷேக்மார்கள் என்னோடு இருக்கிறார்கள். நம் பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம். பெருமானார் பத்ர் போர் முடிந்து பங்கை வைக்கின்றார்கள். சொன்னார்கள், உஸ்மானே கனி பத்ர் போரில் கலந்து கொள்ளவே இல்லை, உஸ்மானுக்கு பங்கு கொடுங்கள். அஜ்ருமன் ஷஹீத பத்ரா, உஸ்மானை பார்த்து சொன்னார்கள், உஸ்மானே பத்ரில் கலந்து கொண்ட எல்லா சிறப்பும் கனிமத்தும் உனக்கும் கிடைக்கும். நீ எங்களை விட்டு எங்கே போனாய்? பத்ரில் நீயும் எங்களோடு தான் இருந்தாய் என்று சொன்னார். பத்ரில் ஆனால் உஸ்மானே கனி இல்லவே இல்லை. ஆனால் பத்ர் சஹாபாக்களுடைய பெயரை ஓதியவர்களுக்கு தெரியும், பத்ர் சஹாபாக்களில் உஸ்மானே கனியுடைய பெயர் இருக்கிறது. எப்படி இருந்தார்கள்? போருக்கே வரவில்லை. மதீனாவிலே பெருமானாருடைய மகள் ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹுடைய அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, கூட இருக்கின்றார்கள். ஆனால் நபி சொன்னாங்க, ஹாதிஹி யது உஸ்மான், இந்த கை வெறும் கை கிடையாது. நபி இந்த கையை அடுத்து இதுதான் உஸ்மானே கனியுடைய கை என்று சொன்னார்கள். நாம் யோசிக்க வேண்டும், கையில் தான் எல்லாம் இருக்கிறது. அதனால் தான் வலிமாருடைய கையிலே நம் கையை சேர்க்கின்றோம். நமக்கு தெரியவில்லை ஏன் கையோடு கை கொடுக்கின்றோம். எனவே நாம் பார்க்கின்றோம், ஒரு சில்சிலாவோடு சேர்ந்து விட்டால் நாம் சிஷ்டி என்று சொல்லுகின்றோம், காதிரி என்று சொல்லுகின்றோம், ரிஃபாய் என்று சொல்லுகிறோம். அவர்கள் ஒரு பேரை சேர்த்துக் கொள்கின்றார்கள். இது பித்அத்தாச்ச, யாருடைய பழக்கம்? யோசிச்சு பாருங்க. ஹதீஸுடைய கிதாபை திறந்து பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய பேர் எங்கு வந்தாலும் கூட சேர்ந்து ஒரு பேர் வருகிறது. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் தான் அவருடைய பேர். என்னங்க கூட சேர்ந்து வருகிறது? சாஹிபுன் நாலை, பெருமானாருடைய நாளை, அவருடைய காலணிகளை சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்கள். எப்பொழுது தேடினாலும் பெருமானாருடைய காலணிகளை இவர்கள் தான் வைத்திருப்பார்கள். நபியுடைய உது செய்கின்ற பாத்திரத்தை அப்துல்லா பின் மஸ்ஊத் தான் வைத்திருப்பார்கள். சஹாபாக்களிலே பிரபல்யமாகிவிட்டது. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்று சொல்லாதீர்கள், சாஹிபுன் நாலே, நபியுடைய காலணிக்கு சொந்தக்காரர்கள், நபியுடைய பரிசுத்தமான செருப்புக்கு சொந்தக்காரர் என்று டைட்டிலே கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் செருப்பு கூட இருந்துச்சு. சாஹிபுன் நாலை, இன்று எந்த ஹதீஸுடைய கிதாப் எடுத்தாலும் அப்துல்லா பின் மஸ்ஊதோட சாஹிபுன் நாலை என்ற பெயர் இருக்கிறது என்று சொன்னால் நம் பெயரோடு சேர்த்து நாம் ஏன் கௌசுல் ஆலமுடைய சிஷ்டி காதிரி என்று எழுதுகிறோம் என்று சொன்னால் அந்த பெயர் இது அசல் பெயர். இன்றைய பெயர் எனக்கு முன்னால் பெயர் இருக்கிறது, அது டூப்ளிகேட் பெயர், அது போய்விடலாம், அது காணாமல் போய்விடும் கபரோடு. பின்னால் இருக்கின்ற பெயர் என்றும் போகாது. அல்லாஹ்விடத்தில் தெரிந்த ஒரே பெயர் அது தானே ஆக இருக்கிறது. அந்த பெயருக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறது, மறந்து விடாது. நாம் உண்மையிலேயே அவுலியாக்களுடைய அந்தஸ்தை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய உயர்வு என்ன யார் புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய
நன்றி பாராட்டுவதற்காகத்தான் இது போன்ற காரியம். பெருமானார் சொன்னார்கள், மன் சனா இலைக்கும் மாரூஃபன் ஃபகாஃபிஹு, யாராவது உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் செய்து விட்டால், பகரம் செய்து விட்டால், ஒரே ஒரு காசு கொடுத்துட்டானா, பணத்தை கொடுத்துட்டால், ஃபகாஃபிஹு, பரிகாரம் செய்து விடுங்கள். முடியவில்லை, ஃபைல்லம் தஸ்ததிஉ லஹு, அவர் கொடுத்த இன்பங்களை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, அவர் கொடுத்ததை என்னால் செய்ய முடியாது, பகரம் என்ன செய்வது? ஃபதுஉ லஹு, நபியே சொல்லுகின்றார்கள், வாழ்நாள் முழுக்க அவருக்காக துஆ செய்து கொண்டே இரு, ஹத்தா துகாஃபிஹு, உனக்கு நிம்மதி கிடைக்கின்ற வரை நான் அவருக்கு பகரம் செய்து விட்டேன். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நன்மை செய்தவருக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். கௌசுல் ஆலம் நமக்கு ஒரு நன்மை செய்யவில்லை. உலகில் நாம் செய்கின்ற எல்லா நன்மைக்கும் ஒரே காரணம் கௌசுல் ஆலம் மட்டும்தான். நன்மை என்றால் என்ன என்று நமக்கு தெரியாது. பாவத்தை மட்டும் தெரிந்திருக்கின்ற நாம், உலகில் பாவம் ஒன்று, பாவி என்று ஒருவர் தெரிந்தால் எல்லாரும் ஒதுக்குவார்கள். கௌசுல் ஆலம் சொல்லுகின்றார்கள். யார் சொல்லுவது? ஒரு தந்தை சொல்லுகிறார் மகனை பார்த்து, நீ நல்லவனா, நீ என்னை சார்ந்தவன், கெட்டவனா, எனக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது, என் பிள்ளை என்றால் நீ நல்லவனாக இரு என்று சொல்லுவார்கள். தாய் சொல்லுகின்றால், என் பிள்ளை என்றால் நல்ல பேரை எடுத்துட்டு வா, இல்லை என்றால் வீட்டுக்கு வராது என்று சொல்வார்கள். இதுதான் உலகத்தில் கேட்டிருக்கிறோம். முதலில் கௌசுல் ஆலம் சொன்னார்கள், இல்லம் தக்குன் இல்லம் யக்குன் முரீதி ஜய்யிதன் ஃபான ஜய்யிதுன், என் முரீத் எவ்வளவு கெட்டவனாக இருந்தால் என்ன, நான் நல்லவன். என் முரீத் எவ்வளவு கெட்டவனாக இருந்தால் என்ன, அவனை பார்த்து ஏமாந்து விடாதே, அவருடைய ஷேக் நான் நல்லவன். யாரு சொல்ல முடியும்? ஒரு தந்தை மகனை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறார், என் பையனை பார்க்காதே நான் நல்லவன், சொல்வது கிடையாது. ஆனால் கௌசுல் ஆலம் சொல்லுகின்றார்கள், என் முரீதை பார்த்து ஏமாந்து விடாதே, என் முரீத் எவ்வளவு மோசமானவனாக இருந்தால் என்ன, ஃபான ஜய்யிதுன், என்னை பார் நான் நல்லவன், நான் அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றவன், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவன், என்னை பார். நீ ஏன் என் முரீதை பார்த்தாய்? என் முரீதை பார்க்க வேண்டிய வேலை உனக்கு கிடையாது. நான் எவ்வளவு உயர்ந்தவன், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றவன், என்னை பார். கௌசுல் ஆலமுடைய இந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு சஹாரா கொடுக்கிறது, ஆதரவு கொடுக்கிறது. இந்த ஒரு வார்த்தையினுடைய இன்பம் நமக்கு தந்தையினுடைய பிரியம், தாயினுடைய பிரியம், நண்பர்களுடைய பிரியம், சொந்தக்காரருடைய பிரியத்தை மறைத்து கௌசுல் ஆலம் மேல் 1000 ஆண்டுகள் கடந்து இன்றும் பிரியம் வைக்கிறோம். இல்லம் தக்குன் முரீதி ஜய்யிதன் ஃபான ஜய்யிதுன், என் முரீது எவ்வளவு மோசமானவனாக இருந்தால் என்ன, நான் நல்லவன். குர்ஆன் சொல்லுகிறது சூரத்துல் கஹ்ஃப், கான அபூஹுமா சாலிஹா, அந்த அனாதைகளுடைய பெற்றோர்கள் நல்லவர்கள். அல்லாஹ் மூசா நபியை கொண்டு பாதுகாப்பு கொடுத்தான், ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அந்த பூமிக்கு, அந்த சொத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தான். கானா அபூஹுமா சாலிஹா, என்றோ இறந்து போய்விட்டார்கள், இவருடைய பிள்ளைகள் அனாதைகள் இருக்கிறார்கள், இவருடைய பெற்றோர்கள் நல்லவர்கள் என்று சூரத்துல் கஹ்ஃப் சொல்லுகிறது. சூரத்துல் கஹ்ஃபினுடைய இந்த அபூஹுமா சாலிஹா ரைசுல் முஃபஸ்ஸிரீன், எல்லா குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தலைவர் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், நான் பார்த்தேன், அவருடைய முதல் தலைமுறையை பார்த்தேன், அபூஹுமா சாலிஹா, இவருடைய பெற்றோர்கள் நல்லவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இவருடைய பெற்றோரை பார்த்தேன், நல்லவர் கிடையாது. இரண்டாவது தலைமுறை பார்த்தேன், நல்லவர் கிடையாது. மூன்றாவது தலைமுறை, நான்காவது தலைமுறை பார்த்து கொண்டே போனேன், நல்லவர்களே கிடையாது. ஹத்தா அல் யௌம ஹத்தா அல் அதத சாபிஹ், 7வது தலைமுறை வந்தது. 7வது தலைமுறையில் ஒருவர் நல்லவராக இருக்கிறார். குர்ஆன் ரைசுல் முஃபஸ்ஸிரீன் சொல்லுகின்றார்கள், 7வது தலைமுறையில் ஒருவர் நல்லவராக இருந்தார், இவருடைய மூதாதையர் நல்லவராக இருந்தார். அல்லாஹ் 7 தலைமுறையை தாண்டி இவர்களுடைய அனாதைகளுடைய சொத்தை பாதுகாத்தான். சூரத்துல் கஹ்ஃப் சொல்லுகிறது, நமக்கு எத்தனை தலைமுறை தாண்டி கௌசுல் ஆலம் இருந்தாலும் அவர்களை போல நல்லவர்கள் யாரும் கிடையாது. அவர்களின் காரணமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். 7 தலைமுறை தாண்டி ஒரு அனாதையுடைய சொத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன்? 22 தலைமுறையாக இருக்கட்டும், கௌசுல் ஆலமுடைய அந்த தாக்கம், நன்மையின் தாக்கம் இருக்கிறது, கியாமத் வரை வருகின்ற எல்லா பாதைகளுக்கும் போதுமானது. அவனிடத்தில் எந்த நன்மை இல்லை என்றாலும் பரவாயில்லை, கௌசுல் ஆலமுடைய பிரியம் இருக்க வேண்டும், அதுதான் மிகப்பெரிய முக்கியமானது.